நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ITR 1 எப்படி ஃபைல் பண்றதுக்கான டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இதுக்கு இயர்லியலா சில வீடியோஸ்கள் நான் போட்டிருக்கேன். அதாவது டாக்ஸ் லேப் ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னன்றதை நான் போட்டிருக்கேன், நியூவும் அண்ட் ஓல்டும். ஸோ அதோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஐடிஆரை நம்ம சூஸ் பண்ணணும், ITR 1, 2, 3, 4 எது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும்ன்றதுக்கான ரிலேட்டட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்து எந்த ITR ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணணுன்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ITR 1 நீங்கள் ஃபைல் பண்ண போறீங்கன்னா ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் 16 ITR 1 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், சேலரி பீப்புள் தான். ஸோ உங்களுக்கு ஃபார்ம் 16 இருக்குன்னா ஃபார்ம் 16 ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 26 ஏஜ்ல போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் TDS எவ்வளோ வந்திருக்குன்ற டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதுலேயும் போயிட்டு உங்களோட என்ன பிரேக்கப்லாம் வந்திருக்கு, வெதர் நம்ம ITR 1 செலக்ட் பண்ணுறது கரெக்டான்றத டிசிஷன் வந்து ஏஏஎஸை பார்க்கும்போது தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். ஸோ இதுக்கான ரிலேட்டட் வீடியோவும் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ITR 1 தான் அப்ளிகபிள் ஆகுமான்றது. ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ITR 1 ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி டாக்ஸ் ரிசீம் ஓல்டு எடுக்கணுமா நியூ எடுக்கணுமா, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ITR 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரீமை செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரெசியூம் பெஸ்டா இல்லை நியூ டாக்ஸ் ரெசியூம் பெஸ்டான்றதை உங்களுக்கு கிளியரா காட்டும். ஸோ அது மூலமா நீங்க எந்த ஐடிஆரை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த டாக்ஸ் ரீமை செலக்ட் பண்ணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட HRA டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக HRA எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்ட தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது நீங்கள் போட என்ன ஆகுனா ஓல்டு ரிசியூம்ல எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசியூம்ல எது எலிஜிபிளோ, நியூ ரிசியூம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா HRA எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், ஆனா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால அதே மாதிரி அதுதான் நீங்க உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்க இங்க என்ட்ரி போட ஓல்டு டேக்ஸ் ரிசியூம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரிசியூம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டுல, எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், FD, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லேட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரிசியூம்ல எடுக்காது. அதே நீங்க லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நியூ டேக்ஸ் ரிசியூம்ல, ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்க நார்மலா டிடக்ஷன் இருக்குன்னா நீங்க எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்டா நியூ டேக்ஸ் பெஸ்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டாக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள்
கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸ்ல எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூல எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேபிள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரெஜிம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டாக்ஸபிள் இன்கம் பிளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டா நியூ பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2 சேலரி எம்ப்ளாய், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பிளஸ் கேபிட்டல் கெயின், அப்புறம் ரெண்டல் இன்கம். ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டாக்ஸ் ரெஜியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ணலாம் டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலிமா நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ITR 1 ஃபைல் பண்ணும்போது ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமா இல்லை நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வேணுமான்ற டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா ITR 1 வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் 24-25 செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்துக்கோங்க, கண்டினியூ. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி டெமோக்காக கிரியேட் பண்ணேன், அதனால அதர்வைஸ் நீங்கள் நியூ ஃபைலிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் ITR 1 நம்ம இப்போ இந்த வீடியோவில் ITR 1 பார்க்குறோம். ஸோ ITR 1 செலக்ட் பண்ணி ப்ரொசீட் வித் ITR. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டட். இதில் டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், அதை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஷீட் வந்து வரும். இதுலேயே உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க, இன்கம் டேக்ஸ் இஸ் ப்ரீஃபில்டு பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ப்ரீஃபில்லிங் ஆன் இ-ஃபைலிங். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது AAS TAS பிஃபோர் ஃபைனலைசிங் யுவர் சப்மிட்டிங் யுவர் ITR. ஸோ AASம் TASம் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் வெதர் ITR 1 இஸ் சூட்டபிள் ஃபார் அஸ். ஒன்ஸ் அது டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்கே வரும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நேம் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு கேட்கும். நீங்கள் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆன் டியூ டேட், அது ஓகே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டியூ விஷ் டு எக்ஸசைஸ் ஆப்டிங் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம், ஆப்ட் அவுட் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம் கேட்குது. நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணணுமா? நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணணும்னா அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோனே இருக்கும். டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணணும். ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா இங்கே வேலிடேட்னு காட்டும், இல்லைன்னா நீங்கள் ஆட் ஆனது கொடுத்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறமா கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஷீட் டீட்டெயில் வந்து வரும். இதில் வந்து என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர் எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸம்ஷன், இந்த எக்ஸம்ஷன் டீட்டெயிலாம் கேட்கும். எஸ்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோன்னு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட இன்கம் ஃப்ரம் சேலரி டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனோம்னா நீங்கள் உங்களோட ஃபார்ம் 16 இருக்குன்னா ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த டேப்ல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி வரும், அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 3 டீட்டெயிலும் இங்கே வரும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸம்டட் இன்கம், எனி அக்ரிகல்ச்சர் இன்கம் பிலோ 5,000 இல்லை எனி அதர் எக்ஸம்டட் இன்கம் இருக்குன்னா அது வந்து இந்த 4th காலத்தில் வரும். ஸோ நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்கம் ஃப்ரம் சேலரி உங்ககிட்ட ஃபார்ம் 16 இருக்குன்னா ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் 16 இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிராஸ் சேலரி மற்ற டீட்டெயிலாம் எடுத்துக்கும். அது கரெக்டாக எடுத்துருக்கதான்னு உங்களோட ஃபார்ம் 16 பார்த்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ண முடியும். இங்கே எடிட்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட கிராஸ் சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17 மறுபடி உங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோன்னு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். நான் டெமோ பர்பஸ்க்காக போடுறேன் 7,50,000. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் காட்டும். நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் செலக்ட் பண்ணியிருக்கனால அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸும் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு அலோவபிள் நியூ டேக்ஸ் ரெஜிம். உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை போய் நீங்கள் அங்கே மாடிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸு மற்ற எக்ஸம்ஷன்லாம் இங்கே உங்களுக்கு காட்டும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேவ் பண்ணோன்னா உங்களோட சேலரி டீட்டெயில் வந்து இங்கே சேவ் ஆச்சு. நீங்கள் 7,50,000 நம்ம சேலரி போட்டோம். அதோட 50% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக பேலன்ஸ் வந்து 7 lakhs வந்து நம்ம சேலரியை இங்கே காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா நீங்கள் இங்கே போடலாம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைடு ஆர் லெட் அவுட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைடு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா சப்போஸ் உங்களை நீங்கள் செல்ஃப் ஆக்கியூபைட்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேயபிள் ஆன் borrowed கேபிட்டலுக்கு அலோவ் பண்ணாது, ஃபில் பண்ண முடியாது. ஒன்லி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான். சப்போஸ் நீங்கள் அதை வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா லெட் அவுட்னு செலக்ட் பண்ணி எவ்வளோ ரெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்ற என்ட்ரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2,40,000 ரெண்ட் ரிசீவ் ஆகும் போடுறேன். ஒன்ஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ஆட்டோமேட்டிக்காக அதோட 30% டிடக்ஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் 1,68,000 உங்களோட நெட் இன்கம் நீங்கள் காட்டும். ஆனால் இங்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 75,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க அந்த இயர்லனா அதையும் உங்களுக்கு டிடக்ஷன்ல எடுத்துக்கோங்க. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டிடக்ஷன் வந்து அலோவ். உங்களுக்கு செல்ஃப் ஆக்கியூபைட்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு அலோவபிள் கிடையாது. ப்ராப்பர்ட்டினா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப் டு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். நீங்கள் செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்ல டிடக்ஷன் கிடையாது. ஸோ நான் இப்போ நார்மலாக உங்களுக்கு 2,40,000 ரெண்ட் போடுறேன், 75,000 வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன்னு போடுறேன். போட்டுட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 93,000 வந்து உங்கள் இன்கம்ல ஆட் ஆகும். 7 lakh ஆல்ரெடி இன்கம் ஃப்ரம் சேலரி போட்டோம். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம 30,000 வந்து இன்கம் வந்து 93,000 இன்கம் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்குன்னா அதாவது உங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், டெவிடெண்ட் ரிசீவ் ஆகிருக்கலாம். டெவிடெண்ட்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் சிஸ்டமே. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் எஸ்பிஐ அக்கௌண்ட் இல்லை அதர் இன்கம் அதர் சோர்சஸ் இன்கம் இருக்குன்னா நீங்கள் இங்கே போய் என்ட்ரி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் அக்கௌண்ட் இந்தியா ஏசன் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஆர்டி எனி அதர் டெபாசிட் இன்கம் வந்திருக்குன்னா அதையும் நீங்கள் இங்கே என்ட்ரி போகணும்னா என்ட்ரி போகணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் ரிசீவ் இன்கம் டேக்ஸ் இது வந்து இன்கம் ரீஃபண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வேற ஏதாவது இன்கம் இருக்குன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டு ஹேவ் டிவிடெண்ட் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் உங்களுக்கு இருக்குன்னா இங்கே எனி அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு அங்கே கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி போட்டுட்டு என்ன டிஸ்கிரிப்ஷனில் எனி அதர் இன்கம்னா என்ன இன்கம் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி போட்டாச்சு, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன்கம் போட்டாச்சு, அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம் போட்டாச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வந்து 8,20,040 வந்துருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் இன்கம்னா விச் இஸ் நாட் டாக்ஸபிள். சம் ஆஃப் த இன்கம் வந்து ஹெட் வந்து நான் டாக்ஸபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் அப் டு 5,000 வரைக்கும் வந்து எக்ஸம்ஷன், there is no tax. ஓகே, ஸோ அதுனா உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணலாம். மற்ற அதர் செக்ஷன் இங்கே இருக்கு. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் உங்களுக்கு பணம் வந்திருக்கலாம். ஸோ சம் ஆஃப் தி இதில் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விச் இஸ் நாட் டாக்ஸபிள். அது மாதிரி எக்ஸம்ஷன் இன்கம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி அந்த இன்கமையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிருக்கும். நீங்கள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணலைன்னா மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கொரி வரலாம். இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி இன்கம் வந்திருக்கு பட் யூ ஆர் நாட் ஷோயின் இன் யுவர் ஐடிஆர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எக்ஸம்ஷன் இன்கமா இருக்கலாம். பட் உங்களுக்கு நீங்க டிக்ளேர் பண்ணாதனால உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்களோட எனி எக்ஸம்ஷன் இன்கம் இருக்குன்னா அதை வந்து நீங்க இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே போயிட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் கிராஸ் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து இங்க வந்துடும் 8,20,040. அதுக்கப்புறம் டிடக்ஷன் நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 வந்து நம்மளுக்கு அலோவபிள். அது வந்து எடுத்துக்கும்.
அது இல்லாம இந்த ஒரு டிடக்ஷன் வந்து அலோவ் பண்றாங்க நியூ டாக்ஸ் ரெஜிம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 80CC(d)(2) கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை எம்ப்ளாயர். இந்த செக்ஷன்ல மட்டும் அலோவபிள். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 75,000 வரைக்கும் உங்களுக்கு அலோவ். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 lakh நான் உங்களுக்கு போடுறேன் டிடக்ஷன். ஓகே, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தேன்னா உங்களுக்கு 1 lakh நான் என்ட்ரி போட்டேன். அலோவபிள் டிடக்ஷன் வந்து 75,000. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற எந்த டிடக்ஷனும் உங்களுக்கு இங்க காட்டாது. ஏன்னா நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டிடக்ஷன் மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்ணும். கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிடக்ஷனும் இங்க வந்துடும். 75,000 உங்களோட டிடக்ஷன். அதுக்கப்புறம் டாக்ஸ் பெய்ட். நீங்க ஏதாவது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, நீங்க சேலரி எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்க டிடக்ஷன்ல உங்களுக்கு காட்டும். அதை வந்து ஆஸ் பர் யுவர் ஃபார்ம் 16 படி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணீங்களோ அந்த அதாவது உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறமா டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி, உங்க டாக்ஸபிள் இன்கம் இருக்குல்ல 8,20,040 இருந்து இந்த 75,000 போக உங்களோட டாக்ஸபிள் இன்கம் பாத்தீங்கன்னா 7,45,000 40,000. அதுக்கு என்ன டாக்ஸ் அப்ளிகபிளோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நம்ம செலக்ட் பண்ணிருக்கனால அப் டு 3 lakh வரைக்கும் there is no tax. பேலன்ஸ் 3 lakh to 6 lakh இருக்குங்களா, அந்த 3 lakhக்கு 5% பாத்தீங்கன்னா 15,000. பேலன்ஸ் 1,29,000. பேலன்ஸ் வந்து 1,45,040 இருக்கு. அதுக்கான 10% டாக்ஸ் வந்து 14,504. ஸோ டோட்டல் டாக்ஸ் வந்து 29,504. அதுக்கு எஜுகேஷன் செஸ் வந்து 1,180. ஸோ டோட்டல் டாக்ஸ் வந்து 30,684. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 234B வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்துக்கும். பிளஸ் செக்ஷன் 234C வர டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து டோட்டல் டாக்ஸ் பேயபிள் வந்து 32,844. ஒன்ஸ் நீங்க இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ப்ரொசீட் டு ஃபைல். ஒன்ஸ் நீங்க ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பே பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்க டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஐடிஆர் வந்து நீங்க டைரக்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம். நியூ டாக்ஸ் ரெஜிம் சப்போஸ் நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல செலக்ட் பண்றீங்க, என்ன பண்றீங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் போறேன், அங்க போயிட்டு நான் அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் பதிலாக ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நான் செலக்ட் பண்றேன். அதாவது இங்க ஆப்ட் அவுட்டுக்கு எஸ் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க எஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து இது சேவ் பண்ண சொல்லும். ஏன்னா நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அகைன் நீங்க கண்டினியூ கொடுத்து உங்களோட சேலரி இன்கம் பிளஸ் அதர் இன்கம் சேவ் பண்ணி இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து இங்க சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க டிடக்ஷன் டேப் அகைன் நீங்க போனீங்கன்னா உங்களால பாத்தீங்கன்னா எல்லா டிடக்ஷனும் உங்களுக்கு அலோவ் பண்ணும். என்ட்ரி போறதுக்கு பாத்தீங்கன்னா 80C அலோவ் பண்ணும், 80GG எல்லாமே உங்களுக்கு இங்க காட்டுது. ஒன்ஸ் நீங்க இதை கண்டினியூ கொடுத்துட்டு ஒவ்வொரு செக்ஷனா என்னென்ன உங்களுக்கு அலோவ் ஆகுதோ எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். 80D வந்து எனக்கு எலிஜிபிள், 80Dல மெடிக்ளைம் பே பண்ணியிருக்கேன்னா 80Dயை நீங்க கிளிக் பண்ணிக்க கொடுத்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப், அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட இது கேட்கும். மெடிக்ளைம் ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கேட்கும், அதாவது வெதர் யூ ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பேரண்ட்ஸ் இஸ் a senior citizen நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க சப்போஸ் ஒரு 25,000 பே பண்ணிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை போட்டுக்கலாம். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் வந்து 2,500 வந்து உங்களுக்கு அலோவ். மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா இங்கே 25,000 தான் உங்களுக்கு அலோவ். அதுக்கப்புறம் கீழே வெதர் எனி ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இது சீனியர் சிட்டிசன். அப்போ சீனியர் சிட்டிசனுக்கான எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் செக்அப் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் இங்கே 75,000 போட்டாலும் 50,000 தான் எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் 75,000 வந்து மெடிக்ளைமில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சப்போஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றா இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா அவங்க 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். செல்ஃபுக்கு 25,000 நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 75,000 உங்களுக்கு இங்கே டிடக்ஷன் கிடைக்கும். இது ஆல்ரெடி 80C/CT போட்ட அந்த 75,000. இது இல்லாமல் அதர் டிடக்ஷன் இருக்குன்னா இங்கே கிளிக் பண்ணி 80C நார்மலாக உங்களுக்கு 80C இருக்கும். 80C கிளிக் பண்ணி 80Cல உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ அதே நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 50,000 போடுறேன், எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒன்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் ஆல்ரெடி ஒரு 75, மெடிக்ளைமில் ஒரு 75, 50,000 வந்து 80Cல போட்டு. ஸோ டோட்டலாக 2 lakhs வந்து டிடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கும். ஒன்ஸ் டிடக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெய்ட் காலம் வந்து வரும். இங்கே டாக்ஸ் பெய்ல உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் இருக்கோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ நீங்கள் பாருங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே சேம் இன்கம்ல
நியூ டாக்ஸ் ரிஜிம்ல 30,000 சம்திங் தான் உங்களுக்கு டாக்ஸபிள் வந்துச்சு. ஆனா ஈவன் தோ இங்க 2 lakh rupees நம்ம டிடக்ஷன் போட்டோம், நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் 7,20,000 6,20,000 காட்டுது. ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்தது வந்து 7,40,000 பார்த்தோம். ஆனா 6,20,000 நம்மளோட டாக்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 40,000 வருது. ஆனா நம்ம அங்க நெட் இன்கம் 7,40,000 பார்த்தோம், அதுக்கு ஒன்லி 30,000 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ நியூ டாக்ஸ் ரிஜிம் வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக தான் இருக்கு, ஈவன் தோ நீங்க டிடக்ஷன் போட்டாலும். ஏன்னா இங்க ஷோ கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு 12,500 டாக்ஸ். ஏன்னா 2.5 lakhs வரைக்கும் எக்ஸாம்ஷன் லிமிட், பேலன்ஸ் 2.5 lakhs 5%. ஆனா 5 lakhல இருந்து பேலன்ஸ் 1,20,040 rupees இருக்குல்ல, அதுக்கு வந்து 20% டாக்ஸ், அங்க 10% தான் ஆஃப்டர் 6 lakh. இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5 lakhs 20%, அதுக்கு 24,000 வருது டாக்ஸ். ஸோ டோட்டலா 36 பிளஸ் எஜுகேஷன் செஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு 40,635 வருது. ஸோ இதுதான் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் தான். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலமா நீங்க எந்த டாக்ஸ் ரிஜிம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஐடிஆரை கிளியரா ஃபைல் பண்ணலாம். ஸோ இதை ப்ரொசீட் டு டாக்ஸ் பே பண்ணி கண்டினியூ பண்ணி நீங்க இபிசி மூலமா இல்ல ஆதார் ஆத்தென்டிகேஷன் மூலமா நீங்க உங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ற டீடைல் வீடியோ, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.